அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த வாக்கியத்தை பார்த்தவுடன் ஆட்சி மாற்றம் வேண்டுமா என்றவுடன் நாம் யோசிப்பது, அடுத்தது எந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போகிறது? அருமையானவர்களே, கட்சி மாற்றம் அல்ல ஆட்சி மாற்றம். தேசத்தில் இருக்கிற தீமைகள் மறைந்து நன்மைகள் பெருக வேண்டும். அதுதான் நல்லாட்சி, ஆட்சி மாற்றம். அதைத்தானே நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், எத்தனை தீமைகள் தேசத்திலே பெருகி இருக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பில்லை, எங்கும் கொலைகள் கொள்ளைகள் சர்வ சாதாரணமாய் நடக்கிறது. லஞ்ச லாவணியங்கள் எங்கு திரும்பினாலும் எல்லா அரசாங்க அலுவலகங்களிலும் அதுதான் மாற்றப்படாத சட்டம். அது மட்டுமல்ல, ஜாதி ஏற்றத்தாழ்வுகள், மதத்தை வைத்த அரசியல், சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பில்லை, போதை கலாச்சாரங்கள், எங்கும் போதைப் பொருட்கள் எளிதாய் கிடைக்கிறது. யோசித்து பாருங்கள், வருங்கால தலைமுறை குடித்து வெறித்து வீதியிலே கிடக்கிறது. இதுதான் உண்மையான ஆட்சி மாற்றம், கட்சி மாற்றம் அல்ல, ஆட்சி மாற்றம். இதற்காகத்தானே நாம் இவ்வளவு காலங்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை நம்முடைய கண்கள் பார்க்க, எத்தனை தலைமுறையாய் இதே ஆட்சியிலேயே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயே நம்முடைய தேசம், நம்முடைய தமிழ்நாடு எந்த மாற்றத்தையும் காணாமல் இந்த பாவத்தின் நிலை பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த அக்கிரமத்தின் நிலை பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, தேசத்திலே நன்மை தழைக்க வேண்டும். தேசத்தின் மக்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். தேசத்திலே மக்களுடைய வாழ்வாதாரங்கள் உயர வேண்டும். விலைவாசிகள் குறைக்கப்பட வேண்டும். இவைகளெல்லாம் நாம் விரும்பி நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஜெபித்துக் கொண்டிருந்தால் மட்டும் போதுமா? அருமையானவர்களே, இதை நாம் கண்களால் பார்ப்பதற்குத்தான் இந்த நல்ல ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் நாம் வாக்களிக்கும் நம்முடைய வாக்குகள் தான் நல்ல ஒரு ஆட்சியை தீர்மானிக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய தொகுதிகளிலே காணப்படுகிற இந்த சத்தத்தை நாம் பல தொகுதிகளிலிருந்து நம்ம கேட்கலாம். உங்கள் தொகுதியில் இருக்கிற அந்த வேட்பாளர்களை நீங்கள் சற்று அலசி ஆராயுங்கள். பாருங்கள், ஒரு நல்ல துணி எடுப்பதற்கு, ஒரு நல்ல பொருட்களை வாங்குவதற்கு எத்தனை கடைகள் ஏறி இறங்குகிறோம். ஒரு அழிந்து போகிற ஒரு பொருளுக்கு. ஆனால் இதுவோ நம்மை ஆளுகை செய்ய போகிறவர்கள். இவர்களுடைய பின்னணியத்தை பார்க்க வேண்டும், இவர்களுடைய நோக்கத்தை பார்க்க வேண்டும். இவருடைய பின்னணியங்கள் குற்றமற்றதாய் இருக்கிறதா? இவருடைய நோக்கம் உண்மை உள்ளதாய், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வருகிறார்களா? அப்படிப்பட்ட இவருடைய பின்னணியத்தை, நோக்கத்தை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து அவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அதுதான் ஆட்சி மாற்றம், அதுதான் நல்ல ஆட்சி. அப்படிப்பட்ட நேர்மையானவர்கள், உண்மை உள்ளவர்கள் தான் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும். இதை நாம் நம்முடைய வாக்குகளை செலுத்தினால்தான் நாம் அப்படிப்பட்ட நல்ல ஆட்சியை பார்க்க முடியும். ஆகவே என்னை கேட்கிறவர்களே, நம்முடைய வாக்குகளை நாம் செலுத்த வேண்டும், மறவாமல் செலுத்த வேண்டும், தாமதம் இல்லாமல் செலுத்த வேண்டும். இந்த நாளிலும் கூட ஒரு சாட்சியை சொல்லி இந்த காரியத்தை நான் முடிக்கிறேன். ரஷ்யாவிலே புட்டின் கட்சி, அதுதான் பல ஆண்டுகளாக ஆட்சியிலே இருக்கிறது. அதிலே ஒரு மேயர், இவர் பெயர் நிக்கோலோ. இவர் பாருங்க, பல முறை இவரே தேர்தலில் நின்று பணத்தை கொடுத்து அந்த மக்களை ஏமாற்றி தன்னுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ளுவார். அப்படித்தான் ஒவ்வொரு முறையும் இவர் வெற்றி பெற்றார். இப்பொழுது 2020ஆம் ஆண்டு இந்த மேயர் தேர்தல் நடைபெற இருக்கிறது. பல முறை இவரே நின்று ஜெயித்தபடியினாலே இந்த 2020ஆம் ஆண்டிலே நடந்த இந்த தேர்தலிலே இவர் நின்றால் இவர்தான் ஜெயிப்பார். இவர் எப்படியும் பணத்தை கொடுத்து எப்படியும் இவர் ஜெயித்து விடுவார். ஆகவே இவருக்கு எதிராக யாரும் நிற்க வேண்டாம் என்கிற மனநிலையிலே யாருமே தேர்தலில் நிற்கவில்லை. ஆனால் ரஷ்யாவினுடைய அந்த
நாட்டின் சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு தேர்தலிலே குறைந்தது 2 பேர் நின்றால்தான் தேர்தலை நடத்துவார்கள். யாரும் நிற்காவிட்டால் அங்கே தேர்தல் நடைபெற முடியாது. ஆகவே நிக்கோலோ என்ன செய்கிறார், தனக்கு எதிராக தன்னுடைய அலுவலகத்திலே துப்புரவு பணி செய்வார்கள் பாருங்க, கிளீன் பண்ணுவாங்க பாருங்க, அதுல இருந்த ஒரு வேலைக்காரி, ஒரு அம்மாவை, அவர்கள் பேர் மரினா, அவர்களை கூப்பிட்டு, நீ இந்த தேர்தலிலே எனக்கு எதிராக நிற்க வேண்டும் அப்படி சொல்லி, நீ எந்த பிரச்சாரமும் செய்யக்கூடாது, சும்மா டம்மியாக நீ நின்று கொள், நான் எப்படியும் ஜெயித்து விடுவேன் என்று சொல்லி, ஏனென்றால் 2 வேட்பாளர்கள் நிற்க வேண்டும். ஆகவே இந்த மரினாவை அவர் நிற்க வைத்தார். இந்த அம்மாவும் போய் பாருங்க, தேர்தலில் நிற்பதற்கு எல்லா காரியங்களையும் செய்து, இப்பொழுது இந்த நிக்கோலோவுக்கு எதிராக இந்த மரினா என்கிற இந்த அம்மா எதிராக நிற்கிறார்கள். பாருங்கள், இந்த மனிதன் இத்தனை முறை மேயராக இருந்தும் எந்த ஒரு நல்ல காரியமும் அவர்கள் இருந்த பகுதியிலே, தொகுதியிலே செய்யவே இல்லை. மக்கள் எல்லாரும் வேதனையோடு தான் அவர் தொகுதியிலே இருந்தார்கள். ஒரு நல்லாட்சி இல்லை. இப்பொழுது பாருங்கள், இந்த மரினா எதிராக நிற்கிறார். இவர் எதுவும் பிரச்சாரமும் செய்யவில்லை. ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார், நீ எனக்கு எதிராக எந்த பிரச்சாரம் செய்யக்கூடாது, நீ அமைதியாக எனக்கு எதிராக நிற்கிறாய், அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது பாருங்கள், தேர்தல் நடைபெற்ற பொழுது முடிவுகள் வந்தது. நிக்கோலோ தோற்று போனார், இந்த மரினா என்கிற அந்த அம்மா ஜெயித்து விட்டார்கள். யோசித்து பாருங்கள், மக்கள் அந்த அளவிற்கு தங்களது வாக்குகளை சரியாய் செலுத்தினார்கள். அந்த தீமையான ஆட்சியை அகற்றினார்கள். பாருங்கள், இதிலே ஒரு உண்மை என்னவென்றால், அதை படித்த பொழுது மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. இந்த மரினா என்கிற இந்த அம்மா ஜெயித்த பிறகுதான் அங்கே இருக்கிறதான தெருவிளக்குகளே அங்கே போடப்பட்டதான். யோசித்து பாருங்கள், அப்போ இந்த மனிதன் எவ்வளவு மோசமாக ஆட்சி செய்திருக்கிறார். இப்பொழுது தூக்கி எறியப்பட்டார். என்னை கேட்கிறவர்களே, இப்படித்தான் நாம் நம்முடைய கடமையை, இந்த வாக்கு உரிமையை சரியாக, தீமையான நபர்களை அகற்றுவதற்கு நாம் நம்முடைய வாக்குரிமையை செலுத்த வேண்டும், நம்முடைய வாக்குகளை செலுத்த வேண்டும். தானியேல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதின் மேல் அதிகாரியாக்குகிறார். பாருங்க, தேவன் இப்படிப்பட்ட நேர்மையற்ற, உண்மையற்ற, சுயநலம் கொண்ட, மக்களுக்கு நல்லது செய்யாத இப்படிப்பட்ட தீயவர்களை, கயவர்களை, ஏமாற்றுவர்களை தூக்கி எறிவார். உண்மையாய் தேசத்தை நல்லாட்சி செய்ய விரும்புகிற அவர்கள் கையிலே தேவன் ஆட்சியை நிச்சயம் தருவார். ஏனென்றால் அவருக்கு சித்தமானவனைத்தான் அவர் அதிகாரியாக்குகிறார். யோசித்து பாருங்கள், அந்த மரினா அவங்க எந்த பிரச்சாரமும் செய்யல. ஆனால் இந்த தீமையான இந்த நிக்கோலோவை இவர்கள் வாக்கு செலுத்தினதின் விளைவு தேவன் தூக்கி எறிந்தார். பிரியமானவர்கள், இந்த நாளிலும் கூட நம்முடைய வாக்குகளை செலுத்துவோம். தீமையான இப்படிப்பட்ட நபர்கள் 234 தொகுதிகளிலும் தூக்கி எறியப்படுவார்களாக. மக்களுக்கு நன்மை செய்கிறவர்கள், மக்களை நேசிக்கிறவர்கள், மக்களுக்கென்று நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறவர்கள் இந்த தேர்தலில் 234 தொகுதிகளிலும் எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்களாக. அதிலிருந்து ஒரு கட்சி ஆட்சி அமைக்கட்டும், அதிலே வருகிற உண்மையான நபர்கள் அமைச்சர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்களாக. அதிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவாராக. ஆகவே நாம் செலுத்துகிற வாக்கும் தேவனுடைய சித்தமும் இந்த தேர்தலிலே நிச்சயம் கிரியை செய்ய போகிறது. நம்முடைய ஜெபத்திற்கெல்லாம் பதில் கொடுக்க போகிறது. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மறவாமல் நாளைய தினத்திலே நம்முடைய வாக்குகளை செலுத்துவோம். கர்த்தர் இந்த தேர்தலை ஆசீர்வதிக்கட்டும். Thank you. God bless you.